கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 150 குவாரிகளில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் டன் கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தலைவர் யுவராஜ், தமிழக கனிம வளங்கள் பிற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க யாரும் இல்லை என்றார். கர்நாடகாவில் இருக்கிறவங்க அங்க கிரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1 லட்சம் டன்னு கர்நாடகாவுக்கு போகுது. எப்படி நடைபெறுதுன்னா, முதல்ல இந்த பில்லுனால உடைக்கிறத கணக்கு காட்டுறது இல்லை. இந்த பில்லை 10 முறை 100 முறை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். மேஜிக் பென் இருக்கு. தமிழகத்தில் குவாரிகளுக்கு என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று கூறிய யுவராஜ், மாநிலத்தில் 5000 கிரஷர்கள் அனுமதி இல்லாமல் இயங்குவதாக தெரிவித்தார். அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற கிரஷர்கள் 5000 கிரஷர். காஞ்சிபுரத்தில் 162 இருக்கு. மலையே தெய்வமா கும்பிடுற திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் இதை எப்படி தடுக்க போறோம்? குவாரிகளில் நடைபெறும் குற்றங்களை தட்டி கேட்கும் நபர்கள் கொலை செய்யப்படுவதாக கூறிய யுவராஜ், தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மலையே இருக்காது என்ற சூழல் தற்போது உள்ளதாக தெரிவித்தார். அதாவது TPH டன் பர் அவர், ஒரு டன்னுக்கு 500 ஒரு அவருக்கு 500 டன் அறக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்கு. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்கு. ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமானா போய் பார்த்துருப்பாங்களா? இல்லை. இங்கே செங்கல்பட்டில் இருக்கு ஒரு ஸ்டோன் குவாரி ஒன்று, ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸ்னு பழைய அமைச்சர்து செங்கல்பட்டில் இருக்கு. அங்கேயோ ஒரு அவருக்கு 500 டன் அறக்கூடிய இயந்திரம்லாம் இருக்கு. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியாது, போய் பார்த்துருப்பாங்களா? அது மாதிரி அரைக்கிறதுனால இன்னைக்கு கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னு போகுது. அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்க? தாசில்தார் என்ன பண்றாங்க? RTO என்ன பண்றாங்க? கலெக்டர் என்ன பண்றாங்க? கனிமவளத்துறை போய் கேட்டா நாங்க அனுமதி கொடுக்கல, பொல்யூஷன் தான் அனுமதி கொடுத்துன்றார். நேத்து கனிமவளத்துறை டைரக்டர் கேட்டா நீங்க போய் பொல்யூஷனை கேளுங்க. நான் சொன்ன பொல்யூஷன் அதிகாரி கேட்டா, சார் நான் அங்க பொல்யூட் ஆகுறது தான் என் வேலை, இந்த கனிமம் என் வேலை இல்லைன்றார். அதுக்கப்புறம் கலெக்டரை போய் கேட்டா கனிம வளத்துறையை கேளுன்றார். கனிம வளத்துறை திருப்பி என்ன பண்றாங்க? PWD கேளுன்றாங்க. இப்போ PWD கேட்டா நீர்வள ஆதாரத்தை கேளுன்றாங்க. இப்படி நடக்குது. இதுல என்ன முக்கியமானது என்னன்னா, சட்டமே இது வரைக்கும் அரைச்சி எடுக்கிற இந்த